பார்க்க போகிறது அடிஷ்னல் கீஸ் பற்றியும் ஃபங்க்ஷன் கீஸ் பற்றியும் உள்ள டீட்டெயில். அடிஷ்னல் கீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் 13 கீஸ் இருக்கும். ஒவ்வொரு கீபோர்டும் அதோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கீஸ் வந்து கீஸோட இடம் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்குமே தவிர அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போவுமே மாறாது. இதனோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து ஒவ்வொரு கீஸுமே மாறும். பொதுவாக இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை நீங்கள் உருவாக்கும் போது கர்சரை நகர்த்துவதற்கு, அதாவது கீழே நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்புக்குறி, அதாவது இதில் இருக்க பாருங்கள் ஏரோ கீஸ், அதில் இருக்க ஏரோ கீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு ஹோம், எண்ட், பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த மாதிரி கீஸையும் நீங்கள் வந்து நேரடியாகவும் இல்லை வந்து ஷிஃப்ட் கீ மூலமாகவும் அழுத்தி வித்தியாசமான நீங்கள் சில ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்க பிரிண்ட் ஸ்க்ரீன் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களோட இப்போ இருக்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பேஜ் வந்து அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து இந்த ஆப்ஷனை ஸ்பேஸ் பண்ணி அது ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரால் லாக் அது மூலமாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிட் கீ அப்படிங்கிறது கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து அதை அப்படியே டெலிட் பண்ணியிருக்கான சான்சஸை இதை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கீஸில் பார்க்கலாம். கீபோர்டில் மேலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோலை கொடுத்துருக்கிறதா இந்த ஃபங்க்ஷன் கீஸ். இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து எந்த ஒரு செயலுக்கும் வந்து செய்யக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு ஏற்ற மாதிரி அதுக்கான உண்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த கீஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஒன்னா. இது வந்து எந்த இடத்துல நீங்கள் மானிட்டரில் எந்த ஒரு பேஜில் இருக்கும்போதும் அதை வந்து சின்ன சின்ன ட்ராப் டவுன் பாக்ஸாக இருக்கட்டும், மெனு பாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் அது ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது எஸ்கேப் அப்படின்ற ESC அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட டைலாக்ஸ் பாக்ஸ் வந்து தேவையில்லாமல் ஓப்பன் ஆகிருக்க டைலாக் பாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல சில விஷயங்களை மறைக்கிறக்கும் வந்து இந்த எஸ்கேப் பட்டன் உங்களுக்கு உதவுது. இந்த எஸ்கேப் பட்டனை தொடர்ந்து தான் வந்து உங்களுக்கு இந்த 12 ஃபங்க்ஷன் கீஸ் வந்து உங்களுக்கு லைனாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக அப்ளிகேஷனில் வந்து ஹெல்ப் மெனுவை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F11 அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் லைனில் போய் அது நிற்கும். இன்னொன்று உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Alt+F4 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது கொடுக்குது.